தேனியில் கடைகளை அடைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. 98 மலை கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அடைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன், தேனி அதிமுக மாவட்ட செயலர் ராமர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மலைச்சாமி இணைந்திருக்கிறார். மலைச்சாமி, முழு விவரம். விக்னேஷ், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் 2021ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனை காரணம் காட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள 98 மலை கிராம மக்களை வனத்துறை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருசநாடு சுற்றுவட்டார பகுதி மக்கள், தேனி மாவட்டத்தில் கம்பம் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் தொடர்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதற்கு கண்டனம் தெரிவித்து பல கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட மயிலாடும்பாறை பகுதியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகளை அந்த கிராம மக்கள் முழுவதுமா அடைத்து அந்த மலை கிராம மக்களுக்கு ஆதரவா இன்னைக்கு அந்த மயிலாடும்பாறை பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல மலை கிராம மக்கள் மட்டுமின்றி மயிலாடும்பாறை பகுதி மக்கள், ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், அதிமுக சார்பில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் புறக்கோடை ராமர் உள்ளிட்டோர் மற்றும் மற்ற பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த மலை கிராம மக்களை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இந்த கடைகளை அடைத்து இந்த மலை கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்ற சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சம்பந்தமா நாளைக்கு சட்டமன்றத்துல ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே எடுத்துரைத்த சம்பவத்திற்கு விவாதம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி.